வளர்தமிழ் 9 கேட்டல். தமிழர் பண்பாட்டில் இடண்டறக் கலந்தது நடுகல் வழிபாடு. தமிழர் கற்காலந்தொட்டே இறந்தோரை தாளிகளில் வைத்து புதைத்தனர். பகை கண்டால் உயிரை மதிக்காது போரிட்டு வீரச்சாவு அடைந்தவர்களுக்கு நடுகல் நாட்டுவது தமிழர் மரபு. அந்நடுகற்களை வீரர்களின் நினைவாகக் கொள்வர். இந்நடுகற்களை தமிழர் போற்றி வணங்குவர். தமிழரது வீரத்தை பற்றி கூறும் நூல் புறநானூறு. இதில் நடுகற்கள் பற்றிய செய்திகள் காணப்படுகின்றன. எங்கள் தமிழீழ மண்ணில் நடுகற்கள் நாட்டப்பட்டுள்ளன. தாய் நாட்டிற்காக தன் இன்னுயிர்களை ஈந்தவர்கள் நடுகற்களில் வாழ்கின்றனர். நடுகற்கள் தெய்வீகமானவை. இக்கற்களில் வாழும் மாவீரர்கள் சாகா வாழ்வு வாழ்கின்றனர். இந்நடுகல் வழிபாட்டின் மிகச் சிறப்பான வழிபாட்டு நாளே மாவீரர் நாளாகும். மீண்டும் கேட்போம். தமிழர் பண்பாட்டில் இடண்டறக் கலந்தது நடுகல் வழிபாடு. தமிழர் கற்காலந்தொட்டே இறந்தோரை தாளிகளில் வைத்து புதைத்தனர். பகை கண்டால் உயிரை மதிக்காது போரிட்டு வீரச்சாவு அடைந்தவர்களுக்கு நடுகல் நாட்டுவது தமிழர் மரபு. அந்நடுகற்களை வீரர்களின் நினைவாகக் கொள்வர். இந்நடுகற்களை தமிழர் போற்றி வணங்குவர். தமிழரது வீரத்தை பற்றி கூறும் நூல் புறநானூறு. இதில் நடுகற்கள் பற்றிய செய்திகள் காணப்படுகின்றன. எங்கள் தமிழீழ மண்ணில் நடுகற்கள் நாட்டப்பட்டுள்ளன. தாய் நாட்டிற்காக தன் இன்னுயிர்களை ஈந்தவர்கள் நடுகற்களில் வாழ்கின்றனர். நடுகற்கள் தெய்வீகமானவை. இக்கற்களில் வாழும் மாவீரர்கள் சாகா வாழ்வு வாழ்கின்றனர். இந்நடுகல் வழிபாட்டின் மிகச் சிறப்பான வழிபாட்டு நாளே மாவீரர் நாளாகும். வினா 1. தமிழர் பண்பாட்டில் இரண்டறக் கலந்தது எது? வினா 2. தமிழர் கற்காலந்தொட்டு இறந்தோரை என்ன செய்தனர்? வினா 3. நடுகல் எதற்காக நாட்டப்பட்டது? வினா 4. புறநானூற்றில் எதைப் பற்றிய செய்திகளை காணலாம்? வினா 5. நடுகற்களை எங்கு காணலாம்? வினா 6. நடுகற்களில் யார் வாழ்கின்றனர்? வினா 7. நடுகல் வழிபாட்டின் மிகச் சிறப்பான வழிபாட்டு நாள் எது?